அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல். அல் ஈமானு பில்லாஹ் வ அர்கானுஹு சித்தத்துன் கமா ஃபில் ஹதீஸி. ஹதீஸில் நபிமொழியில் சொல்லப்பட்டது போல ஈமானின் அடிப்படைகள் தூண்கள் 6. அன் துமின பில்லாஹ், அதில் முதலாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இங்கே ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறாங்க, ஆசிரியர் அதாவது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருப்பதாக சொன்னாங்க. இங்கே ஈமானுடைய அடிப்படைகளை மட்டும் குறிப்பிடுறாங்க. அதில் முதல் அடிப்படை அல் ஈமானு பில்லாஹ். இந்த ஒவ்வொன்றையுமே கிளைகளாக சொல்லப்படும். ஈமானுடைய கிளைகள்னு வரும்போது அதில் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையே அதான் அடிப்படை, அதுதான் உயர்ந்த கிளை. ஓகே, ஆனால் இது முதலாவதாக இருக்குது எல்லாத்துக்கும் முன்னாடி. 70க்கும் மேலே ஈமானுடைய கிளைகள் உண்டுனாலும் நல்ல அமல்கள், அல்லாஹுக்கு பிடித்தமான சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அமலுமே ஈமானுடைய ஒரு கிளை தான். ஏன்னா ஹயாவும் ஈமானுடைய ஒரு கிளை தானே, பாதையில் தொல்லை தரக்கூடியது அகற்றி போடுவது ஈமானுடைய ஒரு கிளை தானே. இந்த மாதிரி எவ்வளவோ கிளைகள், நன்மையான காரியங்கள் உண்டு. ஆனால் அத்தனைக்கும் முதலாவதாக எது இருக்குது அப்படின்னா எது அல்லாஹின் மீதான நம்பிக்கை, ஈமான், தௌஹீத், அதுதான் முதலாவது. அப்போது இதில் அடிப்படைகள் 6. முதல் அடிப்படை இதுதான். முரண்பாடு போல் தோன்றக்கூடிய இந்த இரண்டை இணைக்கும் முறை என்ன? அதாவது கிளைகள் உண்டுன்னு சொல்கிறாங்க, இந்த 6 அடிப்படையில் அர்கான், தூண்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருக்குன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இதில் முரண்பாடு மாதிரி ஏதோ தெரியுதா அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி இணைச்சு புரிஞ்சுக்கிறது? இஸ்லாமின் அடிப்படையாக உள்ள ஈமானின் அடிப்படை அம்சங்கள் 6. அதாவது இஸ்லாமுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமானின் அம்சங்கள், அடிப்படைகள் என்னென்னா 6 தான். அதாவது அதுதான் ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய வடிவத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வோட சில கேள்விகள் கேட்டாங்க. ஈமான் என்றால் என்ன என்பது அதில் ஒரு முக்கியமான கேள்வி. இஸ்லாமை பற்றி கேட்டாங்க, ஈமானை பற்றி கேட்டாங்க, இஹ்சானை பற்றி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கும் போது அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொன்னாங்க. அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் விதியின் நல்லது கெட்டதையும் நீங்கள் நம்புவதாகும். இதுதான் அந்த 6. இப்போ இந்த 6ம் ஈமான்னா என்னங்கிற கேள்விக்கு ரசூல்லா சொன்னாங்கல்ல, அதனால ஈமானுடைய அடிப்படைகளாக இருக்கக்கூடிய தூண்களை ரசூல்லா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் ரசூல்லா சொல்லலை. ஈமான்னா என்னன்னு கேட்கும்போது எல்லா கிளைகளையும் சொல்லலை, ஆனால் தூண்களாக இருக்கக்கூடிய அடிப்படைகளை, ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ரசூல்லா குறிப்பிட்றாங்க. அப்போ இது எல்லாத்தோட முதலாவது. ஏன்னா இதில் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 102வது ஹதீஸாக இருக்குது. செயல்கள் மற்றும் அவற்றின் இனங்களையும் வகைகளையும் உள்ளடக்கி ஈமான் 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும். இங்கே கவனிங்க, செயல்களும் அதனுடைய இனமாக, அதனுடைய கேட்டகரியிலே வரக்கூடிய மற்ற வகைகள்லாம் கிளைகள் தான். அது எல்லாமே வந்து இதற்கு பிறகு தான் உள்ளது. சரியா? அப்போ அதை அடிப்படையாக பார்க்கும்போது ஈமான் 70, அதுக்கு மேலே கிளைகள் உண்டு. எப்படி பார்த்தா? செயல்களாக பார்த்தால். ஆனால் நம்பிக்கையாக பார்க்கும்போது அதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய இதுதான் முதல்ல 6 அடிப்படைகள். وَمَا كَانَ اللَّهُ لِيُضِيعَ إِيمَانَكُمْ, அல்லாஹ் உங்கள் ஈமானை வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் சொல்கிறார். சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 143வது ஆயா. இந்த ஆயத்தில் தொழுகையை ஈமான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ தொழுகை என்பது ஒரு செயல் தானே, அதை அல்லாஹ் ஈமான்னு சொல்கிறான். அப்போ ஈமான் என்பதில் செயலும் அடங்கும் என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு பெரிய ஆதாரம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஈமானில் செயல் அடங்கும் என்பதற்கு இந்த ஆயத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆயத்து எந்த பின்னணியில் இறக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து விளங்கிடலாம். காபாவை நோக்கி தொழும்படி கட்டளை வருவதற்கு முன்பு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை வருவதற்கு முன் நபி தோழர்கள்லாம் எதை நோக்கி தொழுதாங்க? பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதாங்க. அதுக்கு பிறகு காபாவை நோக்கி தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அதற்கு தான் இறக்கிட்டான். காபாவை நோக்கி நீங்கள் திரும்பிடுங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேணான்ட்டு. அப்போது சஹாபாக்களுக்கு ஒரு கவலை வந்துச்சு, இது வரைக்கும் பைத்துல் முகத்தஸை நோக்கி நம்ம தொழுவோமே, அதோடைய நிலை என்ன அப்படின்ட்டு. சரியா?
அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான், வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். அவங்க தொழுகையைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஈமானு அல்லாஹ் இங்கே எதை சொல்கிறான்? தொழுகையை சொல்கிறான். சஹாபாக்கள் கவலைப்பட்டு தொழுகை பற்றி தானே, அந்த தொழுகையில் வீணா போச்சா அப்போ அப்படின்னு கவலைப்பட்டாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான்னு சொல்கிறது கொண்டு தொழுகையை நீங்கள் இதுவரைக்கும் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுத தொழுகையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அதற்குரிய கூலி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இதிலிருந்து ஈமான்கிற வார்த்தைக்குள்ளே எதுவும் அடங்கும்? எதுவும் அடங்கும்? தொழுகை அடங்குங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா அல்லாஹ் நினைச்சிருந்தா இந்த ஆயத்தில் அல்லாஹ் உங்கள் தொழுகை வீணாக்க மாட்டான்னு இறக்கியிருக்கலாம்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா தொழுகைன்னு சொல்லலை, என்ன சொல்கிறான்? ஈமானுன்னு சொல்கிறான். வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சூரா பக்ரா 243 ஆயத்தின் அடிப்படையில் ஈமான் என்பதில் தொழுகையும் அடங்கும், மற்ற இபாதத்துகள் அடங்கும். ஆனால் நம்பிக்கை அப்படிங்கும்போது 6 அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் ஈமான் என்று சொல்லப்படும். எது? அல் ஈமானு பில்லா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, மலக்குகளை, வேதங்களை, நபிமார்களை, மறுமை நாளை, விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது. இதுதான் ஈமானுடைய 6 அடிப்படைகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும்.